எத்ராஜ் காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது ப்ரொஃபஸர்ஸ்க்கு, பிரின்சிபல் யாராக இருந்தாலும், என்ன பொசிஷனில் இருந்தாலும், நம்ம கல்லூரியில் ஃபேக்கல்ட்டி எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. குட்டி குழந்தை உங்களோடது, இந்த கிரீச்சில் விட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்கு. ஆக்சுவலி அதான், இதே மற்ற காலேஜ் வந்தால் வேலையை விட்டு இருந்திருப்பேன், குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. 4 மாசம் குழந்தை தான், நம்பி விட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஹாய். இப்படி எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பெனிஃபிட் எங்கேயுமே கிடைக்கும். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. EVP Trade and Convention Center, the biggest event destination in Chennai. Call 8525811111. Chennai Samartha Group of Institution, Aviation, Hotel Management, Nursing. 1947 சுதந்திரத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தனியார் கல்லூரி எத்திராஜ். அதாவது பெண்கள் கல்வி அப்படிங்கிற ஒரே ஒரு பணிக்காக தன் மொத்த சொத்தையும் அர்ப்பணிச்சாரு. கிட்டத்தட்ட 80 வருஷத்தை தொட போற இந்த காலேஜோட வரலாறு என்ன? கமாண்டர் இன் சீஃப் ரோடுன்னு இருந்த பேரை வந்து எத்திராஜ் சாலை அப்படின்னு மாத்தி கொடுத்தாரு. அதனால அது எங்களுக்கு ஒரு அவருக்கு எப்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எத்திராஜ் காலேஜுக்கு விசிட் பண்ண 5 முதலமைச்சர்கள் யாரு? பத்மா சுப்பிரமணியம் இங்க படிச்சவங்க, சுதா ரகுநாதன் இங்க படிச்சவங்க, கனிமொழி அவர்கள், தமிழிசை தங்கபாண்டியன், தமிழிசை சவுந்தரராஜன். ஸ்போர்ட்ஸ்ல வந்து சுதா ஷான் இந்தியன் டெஸ்ட் கேப்டனா இருந்தாங்க. சினிமால ட்ரிஷா இருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் இருக்கே. தீபிகா பல்லிக்கல் அண்ட் ஜோஸ்னா சின்னப்பா காமன்வெல்த்ல கோல்டு மெடல் வாங்கினவங்க 2 பேரும் எத்திராஜ் காலேஜ். 750 லட்சம் அப்படிங்கிறது 7.5 கோடி ஸ்காலர்ஷிப்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. வருடம் 20 பெண் குழந்தைங்களை நீங்க படிக்க வைக்கிறீங்க செலக்ட் பண்ணி அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரைட் ஃப்ரம் எத்திராஜ் அப்படின்னு போட்டு உங்கள் உரிமை எத்திராஜ் ஐயா கிட்ட இருந்துன்ற மாதிரி அதை வந்து போட்டு RFE அப்படின்னு போட்டு அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணோம். ஒரு 20 மாணவிகள் வந்து வருஷம் அவங்களுக்கு 3 வருஷமும் இலவச கல்வி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம். சிட்டிக்கு நடுவுல மெயினா 9.5 ஏக்கர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ்ல படிக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சோம். ஓ, காலேஜ்லயே பிளாக் ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம்? ஒரு டிரான்ஸ் கேர்ள் அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் பண்ணது இல்லை. அட்மிட் பண்ண அப்புறம் நாங்கள் மரியாதையாக உட்காத்தி வச்சு எந்த கோர்ஸ் வேணும்னு கேட்டப்போ அவங்க கேட்ட கோர்ஸ் வந்து கொடுத்தோம். அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி யாருமே எங்களுக்கு பண்ணதில்லை, மரியாதையும் கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னாங்க. எத்திராஜ் கல்லூரியும் அந்த ஆலமரம் போல தழைக்கணும்ன்றது தான். அதனால அதை வந்து அங்கேயே இருக்கு. ஒரு 100 வருஷம் ஆலமரம் இல்லையா? ஈஸியா இருக்கும். 2 பக்கம், ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழையும் அதே போல பண்ணோம். எத்திராஜ் காலேஜோட பிரசன்ட் சேர்மன் மிஸ்டர் BM முரளிதரன் தான் மீட் பண்ணி நாம பேச போறோம். இந்த காலேஜையும் சுத்தி பார்க்க போறோம். பேசலாம், பார்க்கலாம். ஹலோ சார். எத்திராஜ் காலேஜோட ஃபவுண்டர் திரு எத்திராஜ் அவர்களோட ஸ்டாச்சு முன்னாடி தான் நம்ம நிக்கிறோம். இந்த காலேஜோட வரலாறு அப்படிங்கறத நம்ம நிறைய பேசலாம். சார், எத்திராஜ் அவர்கள் உங்களோட என்ன ரிலேஷன் உங்களுக்கு? எனக்கு அவர் கொள்ளு தாத்தா முறை. அவர் வந்து 1948ல இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் ஆரம்பிச்சதுக்கு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது அவர் எப்பவுமே வந்து யாராவது வந்து ஒரு டொனேஷன், சேரிட்டி அப்படின்னு பணம் கேட்கும் போதோ இல்ல ஏதாவது கேட்கும் போதோ அவர் ஓரளவுக்கு அதெல்லாம் அறவே தவிர்த்துட்டாரு. பல பேர் யோசிச்சிருப்பாங்க அது ஏன் அவரை தவிர்க்கிறாருன்னு. ஆனா கடைசியில அவருக்கு வந்து ஒரே இடத்துல, அதாவது பெண்கள் கல்வி அப்படிங்கிற ஒரே ஒரு பணிக்காக தன் மொத்த சொத்தையும் அர்ப்பணிச்சாரு. அதனால வந்து அதுக்கப்புறம் அது பெரிய வரலாறா மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆலமரமாவே நிக்கிறது. அந்த கொள்ளு தாத்தாவோட வேலை பத்தி சொல்லுங்க சார். அவர் ஒரு அட்வொகேட் இல்லையா அந்த காலத்துல? அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பெரிய அட்வொகேட். ஆமா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து லண்டன்ல போய் அந்த பேரிஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அவர் வந்து he was a barrister at law. அதை படிச்சுட்டு அவர் அது ரொம்ப விருப்பப்பட்டு அவர் பண்ணிட்டு அவர் வந்துட்டு எல்லாரையும் போல அவரோட பணி அவ்வளவு சிறப்பா இருந்தது கருதி 1937ஆம் வருஷம் வந்து முதல் முறையா ஆங்கிலேயர்கள் அத்தனை வருஷமா வந்து அவங்க தான் கிரவுன் ப்ராசிக்யூட்டர், அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் ப்ராசிக்யூட்டர்ல அது வந்து இருந்தாங்க. இவர் தான் முதல் இந்தியர் அந்த பணியில அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது ஒரு பெருமை. அவர் அந்த காலத்துல வந்து நம்பர் 1 கிரிமினல் லாயர்ன்ற ஒரு நல்ல பேரை பெற்றிருந்தார். ராஜாஜி அவர்கள் ஓபன் பண்ண காலேஜ் எத்திராஜ் காலேஜ். ராஜாஜி அவர்கள் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்த டைம் அவர் வந்து மகாத்மா காந்தியோட போர்ட்ரேட்டை வந்து அன்வைல் பண்ணி 24/8/1948 அன்னைக்கு
ஆரம்பிச்ச முதல் நாள். இந்த போட்டோவோட வயசு 78 இல்ல சார்? ஆமா. இந்த காலேஜோட வயசு 78. சோ காந்தியடிகளோட போட்டோ இருக்கு இங்க. ஏன்னா அந்த 1948 ஜனவரி தான் மகாத்மா காந்தி அவர்கள் இறந்திருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இங்க வந்தப்போ அவரோட புகைப்படம் தான் முதல்ல நம்ம அன்வீல் பண்ணாரு. That's the first. இந்த ஃபங்க்ஷன்ல இன்வோகேஷன் சாங் கடவுள் வாழ்த்து பாடினது MS சுப்புலட்சுமி அவர்கள். ஓ, ரொம்ப கிரேட்டான விஷயம் இல்ல? கர்நாடக சங்கீதத்து மேல ரொம்ப ஒரு ஆர்வம். MS அம்மாவே ரொம்ப சின்ன வயசு இல்லையா? பட் இந்த போட்டோ எல்லாம் பயங்கர பொக்கிஷமா நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க, பாதுகாத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. இது ஒரு சிலர் தான் இங்க எல்லாருக்கும் வந்தா கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையன்றது. சூப்பர். ஒரு வக்கீலா அவர் இருந்தாலும் கூட கல்விக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்லூரி திறக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய கனவு, ஆம்பிஷன் தான் இல்லையா? ஆம்பிஷன் சொல்றதோட அது அவரோட காலத்துக்கு உண்டானதே இல்ல. இப்ப நம்ம ஒரு ஆம்பிஷன்னா நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம், நான் கிரவுன் ப்ராசிக்யூட்டர் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் ஆம்பிஷன். இது தனக்கு அப்புறமும் நல்லபடியா வரணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கணும். ஆமா, இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 100,000 மாணவிகள் மேல இங்க படிச்சுட்டு போயிருக்காங்க. பல இடத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, நல்ல விதத்துல எல்லாருக்கும் உதவுற நிலைமையில இருக்கிறாங்க. IAS இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, MP, MLA, CFO இன் ஜெனரல் மோட்டார்ஸ்ல முதல் உமன் CFO. அதாவது 110 வருஷம் வரைக்கும் அவங்க அந்த சீஃப் ஃபைனான்ஸ் ஆபீசர் வாஸ் ஆல்வேஸ் a male. முதல் முறையா திவ்யா சூரிய தேவரான் ஒரு woman was made the CFO and she is from our college. சூப்பர். அமெரிக்கால இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெனரல் மோட்டார்ஸ் கார் கம்பெனி 100 வருஷம் 110 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு women CFO. தட் வாஸ் எங்க கல்லூரி மாணவிங்கிறதுல ரொம்ப பெருமை. அதே மாதிரி நிறைய இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அது மாணவிகள்லாம் நிறைய பேர் IAS, பத்மா சுப்பிரமணியம் இங்க படிச்சவங்க, சுதா ரகுநாதன் இங்க படிச்சவங்க, அப்புறம் கனிமொழி அவர்கள், தமிழ்ச்சி தங்கபாண்டியன், தமிழிசை சௌந்தரராஜன், ஜெயந்தி நடராஜன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல சுதாஷான் இந்தியன் டெஸ்ட் கேப்டனா இருந்தாங்க. அவங்க எல்லாம் முதல்ல ஆரம்பிச்ச காலகட்டத்தில் விமன் கிரிக்கெட்ல. அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்ஸ் இருவர் வெற்றி பெற்றாங்க, தீபிகா பலிக்கல் அண்ட் ஜோஷ்னா சின்னப்பா. 2 பேருமே நம்ம கல்லூரி மாணவிகள். டைமென்ஷன் இல்லாம எல்லா டைமென்ஷன் சினிமால ட்ரிஷா இருக்காங்க. அதான் நிறைய பேர் இருக்காங்க. அது எக்கச்சக்க பேர் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே போலாம். அரசியல், சினிமா, விளையாட்டு இந்த 3 துறைகளிலுமே நிறைய பேர் பிரபலமா இருக்கிறவங்க எல்லாம் எத்ராஜ் காலேஜ்ல இருந்து வந்தவங்க. அதாவது பாரதியார் கண்ட புதுமை பெண்ன்றது அப்படிதான் இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட எண்ணம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த அடித்தளம் போட்டு கொடுக்குறோம். சார், இந்த போட்டோகிராஃப்ஸ்ல எல்லாம் என்ன மெமரிஸ் சார்? இது சீஃப் மினிஸ்டர் காமராஜ் இருந்தப்போ வந்தது. ஓகே, 1959. இதுதான் லாஸ்ட் மொமெண்ட் when I think before he எங்க ஃபவுண்டர் கடைசி காலம். ஏன்னா 1960ல இறந்துட்டாரு. 1959ல காமராஜர் வந்திருக்காரு. எப்பவுமே நான் பார்த்திருக்கேன், பிரபலங்கள் சொல்றத விட மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் அவங்க நாங்க கூப்பிடும் போது அவங்க வருவாங்க. ஏன்னா எங்க கல்லூரி மேல இருக்க அந்த ஒரு அபிமானமும் மரியாதையும் அது எங்களுக்கு எப்பவுமே ஒரு பெருமை. என்னன்னா அந்த மாதிரி எப்பவுமே எல்லாரும் அட்மையர் பண்ற மாதிரி ஒரு கல்லூரியா இருக்கணும். இது இந்திரா காந்தி ஒரு அமைச்சரா தான் இருந்தாங்க, பிரதம மந்திரியா இல்ல. அந்த டைம்ல 1959ல எத்ராஜ் இருந்தப்பே வந்தது இந்த கல்லூரிக்கு. இது 1968ல நம்ம எத்ராஜ் ஐயா இல்ல. அந்த டைம்ல அறிஞர் அண்ணாதுரை முதல்வரா இருந்தாங்க. அவங்களும் நம்ம கல்லூரிக்கு வந்திருக்காங்க, அவங்களும் துணைவியாரும் வந்திருக்காங்க. The great history. கலைஞர் 1989ல அது 100வது வருஷம் சென்டினரி பர்த் ஆனிவர்சரி, பிறந்த தின விழா. அந்த முறை அவர் தான் கெஸ்டா வந்திருந்தாரு. அந்த நாள்ல கமாண்டர் இன் சீஃப் ரோடுன்னு இருந்த பேரை எத்திராஜ் சாலை அப்படின்னு மாத்தி கொடுத்தாரு. அவருக்கு எப்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஓகே, சோ கலைஞர் அவர்கள் தான் எத்திராஜ் காலேஜ் இருக்கிற இந்த சாலையவே எத்திராஜ் சாலைன்னு மாத்தி கொடுத்தது. ஆமா ஆமா. 2010ல கலாம் ஐயா நம்மளோட அப்போ எங்க ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் 5500 பேர். ஒரு பெரிய ஒரு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, ஒரு ஓப்பன் ஏர். அதுல அவர் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணாரு. பல கேள்விகளுக்கு அவரோட பாணியில செல்லமா கரெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். சோ அப்துல் கலாம் ஐயா இந்த எத்ராஜ் காலேஜுக்கு வரும்போது ரொம்ப மெமரபிளா சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சின்ன மாணவியை கூட ஒரு கேள்வி கேட்டா, என்ன நீ ரொம்ப நாட்டியா கேட்கிற? ஒரு ஸ்டூடெண்ட் மேபி
20வது ரோலையோ 30வது ரோலையோ இருந்தா கூட அவர் பேசும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாத்தா பேசுற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம் கரெக்ட் பண்ணி சொன்னா கூட அது கடிஞ்சிக்கிற ஒரு கோவப்படுற மாதிரியே இருக்காது. ஆனா அவர் வந்து எதையுமே ரொம்ப ஓப்பனா பேசுறாரு. அவர் வந்து அந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம இப்படி பேசணுமா கூடாதானது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேள்வி கேட்டிருப்பாங்க. அவர் பேசினாரு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேள்வி கேட்டாரு. ரொம்ப நல்லா போச்சு. 2022ல் மகளிர் தின செலிப்ரேஷன்ஸ் இங்கே நடந்தது. அதுக்கு நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 முதலமைச்சர்கள் ஏத்ராஜ் காலேஜுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ராஜாஜி அவர்கள், காமராஜர் அவர்கள், CN அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், ஒரு 5 முதலமைச்சர்கள் ஏத்ராஜ் காலேஜுக்கு வந்த பெருமை இந்த கல்லூரிக்கு இருக்கு. ஸோ எத்திராஜ் காலேஜ்லேயே ரொம்ப ஸ்பெஷலான இடம் தான் இந்த இடம். ஆக்சுவலி காலேஜில் பெரிய பெரிய பெண்கள் தானே படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? காலேஜில் வந்து ஒரு 18 வயசு ஆன பெண்கள் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கிறதுக்காக ஒரு க்ரீச் இருக்கு. எதுக்காக? இல்லை, இந்த கிரஷ் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 15 வருஷம் முன்னாடி யோசித்தோம். நிறைய பேர் வந்து நம்ம கல்லூரியில் ஃபேக்கல்ட்டி எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்களோட மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி ஒரு நிலைமை இருந்தப்போ அந்த டைம்ல பார்த்தோம் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தது. அப்போ தோணுது நம்ம ஏன் ஒரு கிரஷ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நம்ம கல்லூரியிலேயே ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயதான ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அவங்களோட பேரன் பேத்தியும் கொண்டு வந்தாங்க இங்க. ஏன்னா அவங்க மகள் எல்லாரும் வந்து வேலைக்கு போறாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து விருத்தி ஆயிட்டு இருக்கும் போது, அதாவது பெண்களோட கல்வி வேலை எல்லாம் விருத்தி ஆகும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் மாத்திக்கணும். அதுல வந்து இது ஒரு எங்களோட பங்களிப்பு. ஆக்சுவலி எனக்கு சூப்பர் ஹாப்பியா இருக்கு சார். நான் இது எனக்கு தெரியவே தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஏத்ராஜ் காலேஜ் மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தா பெண்கள் வேலைக்கு போற எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும், நம்ம நாட்டோட பொருளாதாரமே உயரும். பட் இது ரொம்ப எனக்கு புது விஷயமா தான் இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி சார். இது பார்க்கறதுக்கு சூப்பர்ல. வேலைக்கு ப்ரொஃபசர்ஸ் வராங்க, குழந்தைங்க இருக்குன்னா குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து இங்கேயே க்ரீச்ல விட்டுட்டு நிம்மதியா வேலை பார்க்கலாம் இல்ல? பேரம்பேத்தி கூட கூட்டிட்டு வராங்களா இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ்லாம்? வேற லெவல். ஸோ பாருங்க, நிறைய தூரிலாம் கட்டி அந்த காலத்துல தொட்டில் கட்டி போட்டிருக்க மாதிரி இப்பயும் கட்டி போட்டிருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வீட்டுல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறோம். ஓகே, நிறைய பேர் வீட்டுல இப்பயே வந்து இந்த பிளாஸ்டிக் தொட்டில் கிளாட் எல்லாம் வந்துருச்சு. ஆனா கூட இன்னுமே அந்த காலத்து தூளி கட்டி குழந்தைங்களுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற போட்டோஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க? வைஸ் பிரின்சிபலோட பேத்தி மிருதுனா, அப்புறம் ஹலிராணி மேமோட பேரா இருந்தா கிரீஸ், அவன் நிறைய மேமோட பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ற மேமோட பிள்ளைங்களும் இருக்காங்க அதுல. இப்போ அவங்க எல்லாம் காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தொட்டிலே ரொம்ப மாடர்னா நிறைய பிளாஸ்டிக்ல எல்லாம் வந்துருச்சு. ஆனா கூட இன்னுமே வந்து அந்த காலத்துல கட்டுற மாதிரி சேலையில தூளி கட்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த க்ரீச்சும் ரொம்ப அழகா இருக்கு. கல்லூரியில பல இடங்களை பார்க்கும்போது இந்த இடத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு அட்மிரேஷன் எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுக்கு நாங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தெரியுது. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் சார். நான் ஒரு பெண்ணா உணர்றேன். நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா கை குழந்தை வச்சுட்டு அந்த குழந்தைங்களை வளர்க்கணுங்கிறதுக்காகவே வேலைக்கு போக முடியாம இருக்காங்க. நீங்க ஒரு காலேஜ்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் குழந்தை இருந்தா கூட கொண்டு வந்து இந்த க்ரீச்ல விட்டுட்டு நீங்க வேலை பாருங்க பக்கத்துலயே அப்படின்னா அவங்க ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு கூட வந்து எட்டி பார்த்துப்பாங்க. எவ்வளவு சுகமா இருக்கும். அவங்களுக்கு வந்து மனசு அளவுல ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப இது எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டு பக்கத்துல விட்டுருக்கோம், சாயங்காலம் போய் அவங்களை கூட்டிட்டு போகணுன்றதோட இங்க நிம்மதியா இருக்கு. ஏதோ ஒரு டைம்ல வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம், ஈவினிங் முடிச்சுட்டு நிம்மதியா கூட்டிட்டு போகலாம். இது இன்னும் சொல்ல போனா சார், நிறைய இடத்துல குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அவங்கள வேலைக்கே எடுத்துக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அந்த விமன் பவரை யூஸ் பண்ணும்போது நிறைய விமனுக்கு வேலை கிடைக்கும். இட்ஸ் a very great idea and super cool. happy sir, thank you. சோ ஏத்ராஜ் காலேஜோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் அஸ்வினி இருக்காங்க. சோ காலேஜ்ல இருக்கக்கூடிய க்ரீச்ல எங்களுக்கு நமக்கு வந்து ப்ரூஃப் கூட இல்ல, குட்டி குழந்தை உங்களோடது. சோ இந்த க்ரீச்ல விட்டுட்டு நீங்க வேலை பார்க்கறது எவ்வளவு சுகமா இருக்கு. ஆக்சுவலி அதான் இதே மற்ற காலேஜ் வந்தா வேலையை விட்டு இருந்திருப்பேன், குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆனா என்னோட காலேஜ் ஸ்பெஷாலிட்டி இதான். இப்ப 4 மாசம் குழந்தை தான், நம்பி விட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஹாய் செல்லக்குட்டி, அம்மா கூட வேலைக்கு வந்தீங்களா நீங்க? இங்க பாருங்க, அம்மா கூட இவங்க வேலைக்கு வந்திருக்காங்க காலேஜுக்கு.
ஓகேடா ஓகே 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 கை மாறணும்னு தெரிஞ்சிருச்சு ஓகே என் பையனும் ஃபர்ஸ்ட் பையன் அவனும் இங்கதான் வரான். இங்க அப்படியா ஆமா அவனுக்கு 4 years ஆகுது. இவன் சின்ன பையனா இருக்கும்போது இப்போ 2வது இங்கதான். எத்தனை வருஷம் இங்க வேலை பாக்குறீங்க? நான் 2 years ஆகுது. நான் வரும்போதே அவன் இங்க வந்து ஜாயின் பண்ணது. இப்போ மறுபடியும் மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு இப்போ திரும்ப ஜாயின் பண்ணிருக்கேன். அதான் வேற எங்கேயாவது இருந்தா பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை விட வேண்டியது இருந்திருக்கும். சரி 4 months குழந்தைய வச்சுட்டு கஷ்டம் இல்ல. இது பிரச்சனை இல்லை. காலைல வந்து விட்டுட்டு காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது நாங்க கூப்பிட்டு போயிடுவோம். ஓகே 4 மாச குழந்தைன்னா இப்போ வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் பால் ஊட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ கிளாஸ் எடுத்துட்டு அதையும் பேலன்ஸ் பண்றதுக்கு காலேஜ் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா எங்களுக்கு வந்து இப்போ 5 ஹவர்ஸ்னா 5 ஹவர்ஸ் ஒர்க் இருக்காது. ஸோ நடுவில் நமக்கு டைம் இருக்கும்ல அந்த நேரத்துல வரலாம். ஸோ இங்க பசங்க எல்லாம் விளையாடினாலும் எங்களுக்கு அங்க தனி ரூம் இருக்கு. ஸோ அங்க நாங்க ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நீலாக்கா கிட்ட கொடுத்துட்டா அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க. நாங்க போயிட்டு அடுத்து எப்போ டைம் கிடைக்குதோ வருவோம். ஏன்னா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிட்டு கூட்டு போவோம். வேற லெவல் இல்ல இப்படி எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பெனிஃபிட் எங்கேயுமே கிடைக்காது. இந்த கிரேஸ் இருந்தா கூட நீங்க 4 மாச குழந்தை கூட்டிட்டு தைரியமா வந்திருக்கீங்கன்னா அந்த டைமிங் உங்களை நச்சு இது பண்ணாம உங்களை பத்திரமா பாத்துக்கிறாங்க. இல்ல அந்த காலேஜ் எங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறதுனாலதான் அது முடியுது. அது உண்மைதானே. சூப்பர். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வரலாம். இங்க ஓகே லஞ்ச் பிரேக் இருக்கும். கிளாஸ் ஹவர்ஸ் ஒரு ஹவர் ஆல்டர்னேட்டிவ் ஹவர்ஸ் மாதிரி தானே இருக்கும். அப்பவும் நாங்க கேப்ல வருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எத்திராஜ் காலேஜோட இந்த ஸ்கீம் இல்லையா? ரியலி இந்த மாதிரி எல்லா ஆபீஸ்லயும் இருந்தா விமன்லாம் வேலையை விடவே மாட்டாங்க, கேப்பும் விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கேப் இருக்கும்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் பையனுக்கு பிறக்கும்போது கேப் வேலையை விட்டுட்டீங்க. வேலையை விட்டாச்சு. ஓகே அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு இப்போ வேலையை விடல. வேற லெவல் வேற லெவல் சூப்பர். சரி இவ்ளோ கப்ஸும் இந்த காலேஜ்ல பெண்கள் ஜெயிச்ச கப்ஸ். ஆமா 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 நிறைய விஷயங்கள் வந்து இன்டர் காலேஜ் 8 தான் இருக்கும். இப்போ போன வருஷம் வந்து வேர்ல்டு பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ல யோகலட்சுமி அப்படிங்கிற எங்க பொண்ணு வந்து சில்வர் வாங்கினாங்க. அதுக்கு ஒரு எத்திராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதே போல கஸ்தூரி ராஜமூர்த்தின்னு இன்னொரு மாணவியும் அதே மாதிரி வேர்ல்டு பவர் லிஃப்டிங்ல கோல்டும் வாங்கினாங்க ஒரு 6-8 மாசம் முன்னாடி. இப்போ வந்து நாங்க என்ன பாக்குறோம்னா அவங்களுக்கெல்லாம் அந்த உந்துதல் நிறைய இருக்கு. நம்ம கொடுக்க வேண்டியது வந்து அந்த அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலையா இருக்கு. அதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ எத்திராஜ் காலேஜ் பெண்களுக்காகவே ஒரு இண்டோர் ஸ்டேடியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமா நரசிம்மன் இன்டர்நேஷனல் ஸ்விம்மர் நிறைய பேர் இதே பார்த்தீங்கன்னா இது பாருங்க கேமரூன் இன்டர்நேஷனல் சேலஞ்சில் வந்து திஸ் கேர்ள் ஷீ காட் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் முக்கால்வாசி இது இன்டர்நேஷனல் தான் இருக்கும் த்ரோ பால். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் இருக்கே இது அவங்களோ தீபிகா பலிக்கல் அண்ட் ஜோஸ்னா சின்னப்பா காமன்வெல்த்ல கோல்டு மெடல் வாங்கினவங்க 2 பேரும் எத்திராஜ் காலேஜ். ஆமா இன்ஃபேக்ட் இந்தியாவிலேருந்து முதல் முறையா அவங்க அந்த கோல்டு மெடல். ஸோ 2 பேருமே எவ்வளோ சூப்பர் பெருமை இல்லை சார்? 2007 and 2013 நினைக்கிறேன். ஓகே இவங்க 2007 இவங்க 2000 ஒரு 6 வருஷம் டிஃபரன்ஸ். ஸோ இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ பெருமையா இருந்தது சார்? ரொம்ப பெருமை. அந்த அவங்கள வந்து கூப்பிட்டு கௌரவிச்சோம் அந்த இது வாங்கினப்போ. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல இன்னொரு ஃபேக்கல்ட்டி அவங்க வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றது. அதாவது அவங்க வந்து பல நேரங்களில் வந்து ஊர்லயே இருக்க முடியாது, ஸ்பெயின்லேயோ எங்கெங்கேயோ இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மெயில்ஸ்லேயே வந்து அசைன்மெண்ட்ஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அதாவது 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணாங்க கோர்ஸ். ஓகே அவங்க பண்ண அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை முடிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டீச்சர்ஸும் கோஆப்ரேட் பண்ணி எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே அவங்க படிக்கும்போது நிறைய வெளிநாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் அந்த வயசுல தான் அவங்க வந்து பீக் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா அவங்களால அதை பண்ண முடியாது. அதனால வி ஹேட் டு அண்ட் ரொம்ப நல்லா அவங்களுக்கு அதுதான் சொன்னாங்க. அந்த கௌரவிச்சப்போ இந்த மாதிரி எங்களோட ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் பண்ணது தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது எல்லாருக்குமே பொருந்தும். அதே மாதிரி தான் இப்போ சுதா ரகுநாதன் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க பண்ண ஹெல்ப் தான் என்னை என்கரேஜ் பண்ணி நீ அதை பண்ணு, நீ படிப்பையும் பாரு, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீ அதையும் பண்ணு. சார் ஒரு 9.5 ஏக்கர் காலேஜ் அப்படிங்கும்போது இங்கே நிறைய மரங்களை பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து நிறைய சிட்டிக்குள்ளே இருக்கிற காலேஜஸ் எல்லாமே வந்து வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்கும். பட் அந்த காலத்திலேயே இடம் வாங்கி கட்டின காலேஜுங்கிறதுனாலே இந்த மரங்கள் அப்படியே இருக்கா? மரங்கள் இந்த கல்லூரியில் எத்தனை இருந்ததோ அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை அழிக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம். அதாவது 9 ஏக்கர் 10 ஏக்கரில் வந்து ஆலமரம் இருக்கும்போது பில்டிங் கட்டும்போது அதை எடுக்கணுன்றது தான் முதல்ல ஒரு உந்துதல் வரும். அதை வந்து எக்காரணத்து கொண்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது சிம்பிள்
எத்திராஜ் கல்லூரியும் அந்த ஆலமரம் போல தழைக்கணும்ன்றது தான். அதனால அது வந்து அங்கேயே இருக்கு. ஒரு 100 வருஷம் ஆலமரம் இல்லையா? ஈஸியா இருக்கும். ஏன்னா காலேஜே 78 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியில இருந்தே இருந்திருக்கு. அது டெஃபினட்டா ஒரு கொஞ்சம் பழைய ஆலமரம் தான். ஸோ ஏத்திராஜ் காலேஜ் ஃபார் விமன், இந்த போர்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கா சார்? இம்ப்ரெஷன் சொல்றது வந்து நம்ம கேட்டு அந்த இடம் தான். அப்போ இந்த வால் பார்க்கும்போது நல்ல பெரிய இடமா இருக்கு. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸ்ல பிரம்மாண்டமாவே ஒரு நேம் போர்டு வச்சோம்னா அது கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் வசீகரிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால வந்து அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம். அந்த போர்டு வந்து இப்போ யாரையுமே அந்த வண்டி ஓட்டிட்டு போனாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து டக்குனு நல்லா தெரியும். முரளிதரன் சாரோட சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது இதுல இருந்தே ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் அவர் காலேஜோட சேர்மன், அந்த காலேஜை சுத்தி காமிக்கும் போது இந்த போர்டு ரொம்ப பிடிக்குங்க, எல்லாருக்கும் விசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாசல் வரைக்கும் வரணும்னு அவசியமே இல்லை. பட் இட் ஷோஸ் யுவர் பேஷன் டுவர்ட்ஸ் அ காலேஜ். அது ஒண்ணு. ஆனா அதே டைம்ல நம்ம ஒரு இங்கிலீஷ் மீடியம் கல்லூரி கட்டியிருக்கோம். இப்படி இருக்குன்னு போது நம்ம தாய் தமிழ்லையும் அதே போல அந்த போர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அந்த பலகை அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ்லையும் அதே போல பண்ணோம். இது வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. எல்லாரும் கண்ணிலையும் அது படுது. நோட் பண்ணுது. இது எப்போ பண்ணீங்க சார்? இது அந்த 75வது வருஷம் பண்ணப்போ அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். கடைசியில இருந்து காலேஜ் ஆரம்பிச்சு 75 வருஷம் கழிச்சு தான் இந்த போர்டு ரெடி பண்ணிருக்கீங்க. ஒரு 3 வருஷம் முன்னாடி. இப்போ 78 வருஷம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போர்ட்ஸ் இருந்தது, கொஞ்சம் சின்னதா இருக்கும். அது வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு கண்ணுல வைப்ரண்டா விஷுவலா இல்ல. ஆமா. ஸோ ஏத்ராஜ் காலேஜில் நாம் ஒரு டிபேட் ரீசெண்டாக பண்ணோம். அந்த டிபேட்டுக்கு வந்து திருநங்கைகளையும் அவங்கள ஏற்றுக்கொண்ட தாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பண்ணோம். ஸோ அப்போ தான் ஏத்ராஜ் காலேஜோட சேர்மன் மிஸ்டர் முரளிதரனை மீட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த காலேஜில் இந்த டிபேட்டுக்கு பிளேஸ் கேட்கும்போதே இமீடியட்டாக டாபிக் என்ன அப்படிங்கும்போது திருநங்கைகளுக்காக ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நீங்கள் எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாமல் இமீடியட்டாக யூ செட் ஓகே, இது ஒரு நல்ல கான்செப்ட் அப்படின்னு. அது ஒரு நல்ல மனசோட சேர்ந்த ஒரு முதிர்ச்சி இருக்கும்போது தான் அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியுன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எனக்கு நீங்களே பெருசாக தெரிஞ்சிங்க சார். ஆக்சுவலி இல்லை, நான் எனக்கு எப்பவுமே நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஹார்ட் சொல்லணும் இது கரெக்டுன்னு. அதனால் அது மீறி எதுவும் கிடையாது. முதல்ல எஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி அதை பண்ணலான்றது தான் எண்ணமாக இருக்கும். அந்த வாய்ப்பு எங்கள் கல்லூரியில் வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலேஜில் நிறைய பேரை ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஒரு வருஷமும் படிக்க வைக்கிறீங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது எந்த அளவுக்கு அதை பண்ணுறீங்க சார்? அந்த ப்ராசஸ் என்ன? இந்த காலேஜில் படிக்க முடியாத ஏழை மாணவர்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிங்கிள் மதர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரியான சில்ட்ரன்ஸை இங்கே ஸ்காலர்ஷிப் கொடுத்து நீங்களே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது, அந்த ப்ராசஸ் எந்த அளவு பண்ணுறீங்க? இது வந்து முதல்ல நான் என்ன சொல்லணும்னா, நம்ம எத்ராஜையா ஃபவுண்டர் வந்து அவரோட எண்ணமே என்னன்னா எல்லா தரப்பட்ட மாணவிகளுக்கும் அது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் பல வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வந்து எனக்கு பார்ப்பேன் இந்த மாதிரி வந்து ஒரு 12th கிளாஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு மாணவி முதல் மாணவியாக வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மார்க் குறைவாக இருக்கும். அதாவது வந்து இந்த எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது தே வில் நாட் மீட் அந்த கல்லூரிக்கு நம்ம கல்லூரியில் சேர்கிற அளவுக்கு மார்க் இருக்காது, கொஞ்சம் ஒரு 4-5 மார்க் குறைச்சலாக இருக்கும். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, அந்த அவங்களோட என்விரான்மெண்ட்டில் அவங்க கஷ்டப்பட்டு படித்ததுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் கொடுத்து ஆகணும். அது என் மனசில் அந்த ப்ரீமியம் கொடுத்துட்டு நானே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டிவியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்குறோன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒருத்தர் 2 பேருக்கு பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வருஷம் பண்ணிட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பர்ல யாராவது படிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா இல்ல, அது வந்து அது நானே வந்து அந்த எப்படியாவது அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அவங்களுக்கு பேசி நான் பண்ணிடுவேன், ஹெல்ப் பண்ணுவீங்க கட்டாயமா. அது வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி இந்த 75 வருஷம் ஆச்சு கல்லூரி. அந்த டைம்ல வந்து தோணுச்சு, நம்ம பண்ணுறது அத்தனையுமே நம்ம நிறுவனரோட எண்ணத்தை வந்து அந்த நோக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். 75 வருஷம் ஆச்சு. அதனால் ஒரு 750 லட்சம் 7.5 கோடிக்கு வந்து
ஒரு ஸ்காலர்ஷிப் கிரியேட் பண்ணோம், ஃபண்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்காலர்ஷிப்னா கொடுக்கறதுன்றது இல்லை, அதை வந்து அவங்களுக்கு டிசர்விங்ன்ற ஒரு எண்ணம். அதுதான் இப்போ நம்ம ரைட் ஃப்ரம் எத்ராஜ் அப்படின்னு போட்டு உங்கள் உரிமை எத்ராஜ் ஐயா கிட்ட இருந்துன்ற மாதிரி ஒரு மீனிங்கில் அதை வந்து போட்டு RFE அப்படின்னு போட்டு அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணோம். அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவிகள் வந்து வருஷம் அவங்களுக்கு 3 வருஷமும் இலவச கல்வி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கமிட்டி வச்சு சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மதர், எக்கனாமிக் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒரு வயசு இல்லாமல் ஒரு பாகுபாடு இல்லாமல் அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன சந்தோஷம். 750 லட்சம் அப்படிங்கிறது 7.5 கோடி. ஸோ இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்காலர்ஷிப்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. வருடம் 20 பெண் குழந்தைங்களை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க செலக்ட் பண்ணி அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராசஸில் அவங்கள செலக்ட் பண்ணுற ப்ராசஸும் கரெக்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எப்படி பண்ணுறீங்க சார்? உங்களை இல்லை, இப்போ வந்து ஒரு கமிட்டி மாதிரி இருக்கு, ஒரு ஸ்காலர்ஷிப் கமிட்டின்னு. ஓகே. அவங்க வந்து ஒருத்தர் கிடையாது, ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டா அது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதில் வந்து இருக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு, அப்புறம் அவங்க யார், அப்பாவா அம்மாவா யார் கூட இருக்காங்க, எந்த மாதிரி கஷ்டங்கள்னு அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணிடுவோம். அப்போ அது பார்த்தா அது வந்து ஒரு வேற ஒன்றும் பாகுபாடு இல்லாமல் யாருக்கு ரொம்ப அஃபெக்டடாக இருக்காங்களோ அவங்களோட இதில். இப்போ ரீசெண்டாக ஒரு பேப்பர் பார்த்துட்டு தான் நான் ஒரு குழந்தைக்கு கொடுத்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை 3 மாதத்துலேருந்து அவங்க கொள்ளு பாட்டி கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டி கூட இல்லை, கொள்ளு பாட்டி கிட்ட. அப்பா அம்மா யாருமே இல்லை, வெறும் அந்த பேத்தியில் கொள்ளு பேத்தியும் கொள்ளு பாட்டியும். அந்த கொள்ளு பாட்டி வந்து இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, எப்படியோ படித்து நல்ல மார்க் ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க. இதை மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருந்து இது வந்து நம்ம கேள்வி கேட்க வேணாம், இது வந்து நமக்கு உடனே ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணும். கூப்பிட்டு இங்கே நம்ம ஹெல்ப் பண்ணி ஃப்ரீ சீட் கொடுத்தாச்சு. அப்போது என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போகும்போது தினம் ஒரு டீ கடையில் ஒர்க் பண்ணுது. ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு தேவை, அவங்க அந்த கொள்ளு பாட்டிக்கும் வயசாயிடுச்சு. இது மாதிரி கஷ்டம் இருக்கும்போது இதுக்கு பெரிய அசஸ்மெண்ட் தேவையில்லை. அதாவது வந்து நம்ம பண்ணணுன்ற எண்ணம் தான். இது மாதிரி ஒன்றும் அது எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, ஸ்கூலிங் படிச்சதே டீ கடையில வேலை பார்த்தா ஸ்கூலிங்கே படிச்சிருக்காங்க. இப்போ நீங்க காலேஜுக்கு ஃபீஸ் வாங்காம பண்ணிட்டோம். ஆனா இப்போ வந்து அதுக்கும் ஒரு சில நல்ல மனிதர்கள் வந்து நீ வேலை பண்ணாத, உங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் கொடுத்துட்றோன்னு சொல்லி அதையும் செட் பண்ணிட்டு. ஸோ அதனால எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒருத்தர் வந்து நம்ம ஒரு கல்லூரி வந்து எத்தனை ஒரு 10 பேர் 20 பேருக்கு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையிலேயே 200 காலேஜஸ் இருக்குன்னா ஒரு கல்லூரியும் 200 பேர் 20 பேருக்கு பண்ணோம்னா அதுவே நிறைய பேருக்கு போயிடும். இது இது ஒண்ணுமே பெரிய எண்ண ஓட்டம்லாம் தேவையில்லை. இதுக்கு ஹெல்ப் பண்ணோன்ற எண்ணம் வந்துச்சுன்னா. பட் எல்லா காலேஜுமே இதை ஃபார்வர்ட் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. நான் அதை வந்து நான் தனிமைப்படுத்தி நான் ஒண்டி பண்றேன்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் பண்றாங்க. ஆனால் நான் ஒரு சில சமயம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியறது. இப்போ நாங்களே ஒரு 20 பேர் பண்றோம்னா 2-3 தான் தெரியுது வெளியில. ஏன்னா அது வந்து அந்த சிச்சுவேஷனும் ரொம்ப, அதாவது அபேண்டன்டு சைல்டுன்னு வரும்போது கொஞ்சம் பெரிய விஷயமா தெரிஞ்சது. அதே மாதிரி இப்போ கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களோட குழந்தைகளுக்கு பண்ணோம். தூய்மை பணியாளர்களோட குழந்தைகளுக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. போன வருஷம் வந்து ஒரு டிரான்ஸ் கேர்ள் அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க சீட்டுக்காக. அந்த டைம்ல வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணது இல்லை. ஏன்னா ஒரு விஷயம், அதாவது நம்ம டிரான்ஸ் கேர்ளை அட்மிட் பண்ணுறது முக்கியம் இல்லை. அட்மிட் பண்ண அப்புறம் ஃபேக்கல்ட்டி அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுக்கு, இன்க்ளூடிங் so many other hygiene matters and also students எப்படி எடுத்துப்பாங்கன்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்கன்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜென்சி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து அவங்களோட மனசு பல விஷயங்கள் ரொம்ப பறந்து இருக்கு. ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்டால் அவங்களும் ரொம்ப எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேன்னு இருப்பாங்கன்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நாங்கள் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களும் மனிதர்களில் ஒருத்தர் தான். அதை வந்து நம்ம எப்போவுமே எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுறோம். அது வந்து ஒரே ஒரு ரொம்ப நல்ல இது என்னென்னா, கூப்பிட்டு கொடுத்தப்போ அந்த டிரான்ஸ் கேர்ளும் அவங்களோட
கார்டியன் மதர் வந்திருந்தாங்க. நாங்கள் மரியாதையாக உட்காத்தி வச்சு எந்த கோர்ஸ் வேணும்னு கேட்டப்போ அவங்க கேட்ட கோர்ஸ் வந்து கொடுத்தோம். அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி யாருமே எங்களுக்கு பண்ணதில்லை, கொடுத்தா கூட ஏதோ கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு மரியாதையும் கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் முதல் முறை. அதுக்கப்புறம் இப்போ அந்த டிரான்ஸ் கேர்ள் வந்து நல்லபடியாக எல்லாரு கூட பழகுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு எல்லாரு கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. அது உங்கள் ப்ரோக்ராமில் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதனால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து புதுமையாக இருக்கும், இன்னும் 5 வருஷம் கழிச்சு அது நார்மல் ஆகிடும். அது ஃபர்ஸ்ட் யார் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை, இதுக்கு முன்னாடி கூட ஒரு டிரான்ஸ் உமன் வந்து ஷீ இஸ் பிகம் அ டீச்சர் ப்ரொஃபஸர் இன் ஒன் ஆஃப் த காலேஜஸ். எல்லாரும் பண்ணுறாங்க. இது வெளிப்பட இது ஒரு முன்னுதாரணமாயிடும். நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பண்ணுறதுல அது வெளிப்படும் போது அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும். முரளிதரன் அப்படிங்கும்போது மைக் முரளிதரன் ஏன் சார் சொல்கிறாங்க? ஓகே, இது வந்து எப்படி சொல்கிறது, நான் பள்ளி காலத்துலேருந்து என் பேர் என்னை மைக்குன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதாவது இப்போ கிரிக்கெட் டீம் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் முரளி, ரவி இந்த 2 பேர் ரொம்ப காமன். ஓகே. அப்போது அந்த டீமில் வந்து ஒரு 5-6 முரளி, 5-6 ரவி. அப்போ ஒருத்தருக்கும் ஒரு பட்ட பேர். ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வெளிநாட்டு பிளேயர் வந்திருந்தார். அந்த டைமில் ஒருத்தருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, மற்றதெல்லாம் கூப்பிடவே முடியாது. எனக்கு மைக்குன்னு கூப்பிட்டாங்க. அது வந்து யார் முதல்ல பேர் வச்சாங்கன்னு கூட ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, நான் அதை முடிச்சுட்டு என்னோட கிண்டி என்ஜினியரிங் கல்லூரி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அங்கே தான் படித்தேன். என் கூடவே என்னோட ஸ்கூல்லேருந்து வந்த பல பேர் என் கூடவே வந்தாங்க. அவங்கெல்லாம் என்னை மைக்குன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தது நான் விப்ரோவில் பயணித்தப்போ, விப்ரோவில் தான் முதல் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாரும் வந்து அதை கூப்பிடுறது, உங்க பேரே வந்து வெறும் முரளிதரன் இல்ல, மைக் முரளிதரன் மாதிரி மாறிடுச்சு. சொசைட்டி மாத்திடுச்சு. பட் அது வந்து பட்டப்பெயர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் அது பிடிச்சிருக்கு இல்ல வேணாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அது என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கிறதோட பல நேரங்கள்ல மற்றவங்களுக்கு பிடிக்கிறதோட நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதுல அந்த மைக்க முரளிதரன்றது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறப்ப நான் அதை தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட ஆக்சுவல் பேர் வந்து வெள்ளூர், அது எங்க ஊர் பேரு. மாதவன் எங்க அப்பா பேரு முரளிதரன். பட் உலகம் எனக்கு கொடுத்த பேரு மைக் முரளிதரன். Okay, so you accepted it. I accepted it. Now I am using it everywhere, social media, everywhere. It's Mike Muralidharan. And so பாருங்க, எத்ராஜ் காலேஜோட சேர்மன், பட் அவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. He liked it, இல்ல? Absolutely. இல்லையே, ஒருத்தர் அன்பா எல்லாரும் போகும்போது அது வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, எல்லாருமே எனக்கு வந்து பல நேரங்களில் என்ன சொல்றது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ அமைச்சர்களோ நிறைய பேர் என்ன வந்து மைக்கினே கூடுவாங்க. அது வந்து தெரியாது, அது இல்லை, அவங்களுக்கு வந்து என் பேரே மைக் முரளிதரன் நினைக்கிறாங்க. இது பெண்கள் காலேஜ் அப்படிங்கும்போது இங்க படிக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல சார், ஒரு காலேஜா பார்க்கும்போது. ஸோ அது நீங்க எப்படி என்ஷூர் பண்ணிக்கிறீங்க? ஏதாவது பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் சர்டன் பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி? இல்ல ரூல்ஸ்ன்றது ஒண்ணு. இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே டெக்னாலஜி வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அதனால நான் அது வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கேன். எல்லாமே நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். டெல் த ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அந்த மாணவிகள்கிட்ட வந்து நீங்க இப்படி எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிடுறோம். மற்றபடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த கேம்பஸ் முழுக்க கம்ப்ளீட்லி சிசிடிவி கவர்டு த்ரூ அவுட். அதாவது வந்து கிட்டத்தட்ட நோ பிளாக் ஸ்பாட்ஸ். ஏன்னா நான் என்ன பார்த்தேன்னா, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். முதல்ல வந்து சிசிடிவி போடலாம் அப்படின்ற எண்ணம் வரும். சிசிடிவினா சரி ஒரு 20 போட்டோம்னா அது வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம மனசு திருப்திப்படுத்திப்போம், சிசிடிவி போட்டுட்டோன்னு. ஒரு ஸ்டேஜில் வி ரியலைஸ்ட் எல்லாருக்குமே தெரியுது எங்க கேமரா இருக்குன்னு. தப்பு பண்ற விருப்பப்படுறவங்க வந்து அதுக்கு எங்க இல்லையோ அங்க போயிடுவாங்க. அதனால வந்து அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சோம். காலேஜ்லயே பிளாக் ஸ்பாட்ஸ் எங்க? ஏன்னா ஒரு 10 ஏக்கர்னா எவ்வளவோ இடம் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல கவர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்து எங்கேயுமே வந்து அந்த கேமரா விட்டு ரொம்ப மிஸ் ஆயிடாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா
இன்னொன்று ஒன்ஸ் எவ்ரிபடி நோஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நோ, எவ்ரிபடி நோஸ் தட் தேர் இஸ் அ கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிசிடிவி அண்ட் we have a lot of security, both men and women. Because இந்த கல்லூரின்னு வரும்போது ஒரு சில டைம்ல women security is important to be available for many purposes. Yes. எவ்வளவு சிசிடிவி வச்சிருப்பீங்க சார் இப்போ காலேஜ் ஃபுல்லா? ஹண்ட்ரட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இட்ஸ் அதுல வந்து நான் என்ன சொல்றதுன்னா அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலான்றது தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலியா ஒரு காலேஜ், நீங்க உங்க கொள்ளு தாத்தாவோட காலேஜை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு லீகசி இருக்கு, அதோட பெருமையை நீங்க காப்பாத்தி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி இது ரன் பண்றதுன்றது ஒரு கஷ்டமா இருக்குமா, ஈஸியா இருக்கா? எனக்கு கஷ்டன்றதே தெரியாது. நம்ம வந்து எனக்கு 24/7 என் மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம், நாளைக்கு கல்லூரிக்கு என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அது என்ஜாயபிள். ஆக்சுவலி கஷ்டன்றதோட இட்ஸ் வெரி என்ஜாயபிள். இன்னைக்கு சார் நம்ம நிறைய நியூஸ்லேயே பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது பார்ட்டி பப் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அண்ட் ஈக்குவலிசம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு விதத்துலேயும் எடுத்துக்கொள்ளப்படுது. இப்போ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படிங்கும்போது இதில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசிட்டு பாய்ஸ் பண்ணுறாங்க கேர்ள்ஸ் பண்ணுறாங்கன்னு பேச முடியாது. பட் ஆஸ் அ விமன்ஸ் காலேஜ் அப்படின்னு யோசிக்கும் போது ஹேபிட்ஸுமே எப்படி நீங்கள் ரெகுலேட் பண்ணுறீங்க எங்கள் காலேஜுக்குள்ளே அப்படிங்கிறது? நான் ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பண்ணாதேன்னு சொல்கிறது, எஜுகேட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுது. ஓகே, அதை வந்து பல விஷயங்களில் வந்து நாங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு லிப் சர்வீஸாக இருக்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு நாள் வந்து ஒரு 30 எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆமாம். ஆனால் அது கூடாதுங்கிறத வந்து எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி, அதாவது வந்து ஒரு 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 ஹேபிட்டாக கொண்டு போகிறது. ஸோ அது பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் எனக்கு எப்போவுமே ஒரு திருப்தி என்னென்னா, நம்ம கல்லூரியில் அதெல்லாம் உள்ள வராமல் நம்ம நோன்னு சொல்கிறதோட அதை ஒரு கேரக்டராக, பர்சனாலிட்டியாக பண்ணிட்டு வரோம். ஸோ அதை டிசிப்ளினாக கண்காணிக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? கேம்பஸ்குள்ள இன்னைக்கு நிறைய நியூஸ் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் தான் சொல்லுவேன், 8000 பேர் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸு, அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தப்புனா கூட, அதாவது எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒருத்தர் தப்புனா கூட அது எனக்கு வந்து அது எடுத்துக்க முடியாது. அதாவது வந்து ஒருத்தர் தானே அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது ரெஸ்பான்சிபிள் அப்படி நான் சேர்மனாக ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. ஓகே, நான் என்னை பொறுத்தவரை எல்லாருமே நான் எப்போவுமே எந்த டெசிஷன் எடுத்தாலுமே நான் என்ன யோசிப்பேன்னா, என்னோட டாட்டருக்கு இதை ஒத்துக்க வேணாம், என்னோட டாட்டருக்கு இப்படி இருந்தால் பரவாயில்லையா. அப்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோமோ அந்த கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும், பல விதங்களில் இருக்கணும். We keep them engaged. The other thing what I find is that we have a lot of clubs, 60-70 clubs are there, and clubs and associations, both technical, non-technical, cultural, all these things. And எப்படியாவது இந்த 8000 எல்லாருமே ஏதாவது ஒன்றுல இருந்துட்டுருவாங்க. அதனால் வந்து எல்லாருமே எங்கேஜாக இருக்கும்போது there will be a healthy environment. So I think we are able to manage it is what I think. பட் எத்ராஜ் காலேஜ் ஃபார் விமன் வந்து ஆட்டோனமஸ் இல்லையா சார்? ஆட்டோனமஸ். ஸோ நம்மளோட நேஷனல் லெவலில், இந்திய அளவில் எத்ராஜ் காலேஜோட ரேங்கிங் என்ன சார்? NIRF ரேங்கிங்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் பை த கவர்மெண்ட். அண்ட் அதில் வந்து இந்த லாஸ்ட் இயர் வந்து we were ranked at 64. ஓகே, இது வந்து 3 வருஷம் முன்னாடி we were 94th. அதுலேருந்து வந்து ஒரு வருஷம் 79th வந்து இப்போ 64th. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கோம். ஆமா, கொஞ்சம் அவங்க ரேங்க் பண்றது வந்து ஒன்லி அரவுண்ட் நாட் டூ மெனி காலேஜஸ். ஏன்னா எல்லாராலையும் இதுக்குள்ள க்ரோக்குள்ள வர முடியாது. பட் இட்ஸ் அ நேஷனல் ரேங்கிங். ஸோ அதுல வந்து ஒரு விமென்ஸ் காலேஜாக இருந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் அந்த ரேங்க் வந்திருக்கு. மற்றபடி தேர் ஆர் ரேங்கிங்ஸ் லைக் இந்தியா டுடே ரேங்க்ஸ் வருது. அதே மாதிரி வீக் மேகசின்ல எல்லாத்துலேயுமே ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து 20லேருந்து 50 ரேங்க்குள்ளே இருக்கிறோம். ஸோ சூப்பர். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எத்ராஜ் காலேஜோட ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்ட எத்ராஜ் அவர்களுடைய நோக்கம் என்ன, அது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.
மிக்க நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. EVP Trade and Convention Center, the biggest event destination in Chennai. Call 8525811111. Chennai Samartha Group of Institution, Aviation, Hotel Management, Nursing.